ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஒரு மேட்ச் ரிவ்யூவோட வந்திருக்கோம். என்ன மேட்ச்னு பார்த்தீங்கன்னா ஜிடி விசஸ் எம்ஐ. ஆக்சுவலாக சொல்ல போனா ஜிடி வந்து திலக் வர்மா கிட்ட ஒரு ரன்ல தோத்துட்டாங்க. அப்படிதான் ஆரம்பிச்சு சொல்லுங்க டீம்ல என்னென்ன சேஞ்சஸ் அதுல இருந்து போவோம் வழக்கம் போல. ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட் தெரிஞ்சது எம்ஐ கிட்ட ஆல்ரெடி. அவங்க வந்து லாஸ்ட் டைமே வந்து ஹர்திக் பாண்டியா சொல்லும் போது ஒரு போல்ட் டிசிஷன்ஸ் எடுக்க போறேங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் போனாரு. ஏற்ற மாதிரி அவங்க வந்துட்டு ஓப்பனிங் காம்பினேஷனை மாத்தினாங்க. ரோஹித் சர்மா எனக்கு தெரிஞ்சு இன்ஜினியரால தான் ஆடி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் ரியான் ரெக்கல்டனை உட்கார வச்சுட்டு அந்த பிளேயர் பேர் என்ன, டேனிஷ், ஃபுல் நேம் எனக்கு தெரியல எக்ஸாக்ட்லி, அவர் ஆட வச்சிருந்தாங்க. பட் அது ஃபயர் ஆகல. பட் ஸ்டில் அப்புறம் ஷர்துல் தாக்கூரையும் தீபக் சஹரையும் உட்கார வச்சுட்டு அஸ்வினி குமாரையும், எனக்கு தெரிஞ்சு வேற என்ன சேஞ்ச் இருந்து அஸ்வினி குமார் கிறிஸ் கம்மி. பேக்கெட். இன்னொரு கரெக்ட். டெபியூட்டன்ட். ஸோ அவங்கள ஆட வச்சிருந்தாங்க. ஒரு ஓகே, நான் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த சேஞ்சஸ் பண்றேன்ற மாதிரியான மைண்ட் செட்ல தான் அவங்க வந்தாங்களே. கொஞ்சம் ஆஷ் காலாவும் இருந்திருக்கும். ஏன்னா இது என்னதான் தீபக் சஹருக்கு சுத்தமா வரல ஒண்ணு. பட் ஷர்துல் தாக்கூர் ரன்னு கொடுத்தாலும் விக்கெட் எடுக்கிறாரு. பட் ஸ்டில் அந்த விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட இல்லாம ஒரு ரிஸ்க் எடுத்து போனதுங்கிறதுக்கு ஒரு நல்ல ரிவார்டு கிடைச்சது. எம்ஐ டீம்ல இந்த சேஞ்சஸ் நான் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு அன்சேஞ்சா தான் வந்தாங்கன்னு சேம் நினைக்கிறேன். டீம். நீ என்ன இன்டென்ட் சரி பார்த்தது சொல்லுங்க. இப்ப ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கு புரியலையே. ஒரே ஒரு ஆள்கிட்ட மட்டும் தான் இன்டென்ட் மாறி இருக்கு. அவரும் ஸ்டார்டிங்ல அதான் தடவிட்டு தான் இருந்தாரு. அந்த ஃபேஸ அதுவும் தாண்டிட்டாரு. அது அதுக்கப்புறமா அவருக்கு கிளிக் ஆயிடுச்சு. 14 ஓவர்ஸ் 103டா. லாஸ்ட் 3 ஓவருக்கு 90 ரன் வச்சிருக்கானுங்க. சரி, லாஸ்ட் 6 ஓவருக்கு 90 சில்லற வச்சிருக்காங்க. 14 ஓவர்ஸ் 103 அதுதான் வந்து இன்டென்ட். லாஸ்ட் அதுல 6 ஓவருக்கு 90 வச்சிருக்காங்கடா. என்னடா இன்டென்ட் பார்த்தேன் 14 ஓவருக்கு 100 வச்சதுல. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, கடைசி கடைசி 3 ஓவருக்கே 50 ரன்னுக்கு மேலடா. அது லாஸ்ட் அசல் 6 சர்மா ஓவர் தான் போட்டவர்ல 20 சம்திங். ஒரு சேஞ்ச் வேணா பண்ணிருக்காங்க. ஏதாவது லாஸ்ட் சும்மா ட்ரை 6 ஓவர் பண்றதுக்கு நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்படி வேணா சொல்லலாம். இனி கடைசியில அவருக்கு பட்டுருச்சு. அவருக்கு மட்டும் படல. அதே நிலைமையில அவர் அவுட் ஆயிருந்தாருன்னா இவங்க மறுபடியும் 150 160 ரேஞ்சில தான் நின்று இருப்பாங்க. இவங்களும் வந்து கரெக்டா சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணாலுமே எதுவுமே கிளிக் ஆகல இன்னைக்கும். அவன் ரன் ஸ்கோர் போர்ட் போட்டனால இவங்க டாப் ஆர்டர் மட்டும் தான் வெயிட் நம்ம முன்னாடி தெரியும் ஜிடில. சோ டாப் ஆர்டர் மேலேயே விழுந்துச்சு 2 ஓவர்ல. அதுக்கப்புறம் அவங்க எப்படியும் ஸ்டம்பிள் ஆயிடுவாங்க. 200 சேஸ் பண்ண முடியாது. அதனால தெரிஞ்சிச்சு திலக் வர்மாக்கு எக்ஸ்ட்ராடினரி இன்னிங்ஸ் இன்னைக்கு ஆட்டார். சோ திலக் வர்மா இன்னிங்ஸ்ல எம்ஐ தப்புச்சிட்டாங்க இன்னைக்கு என்ன கேட்டீங்கன்னா. இல்ல நான் அதுதான் நானும் சொல்ல வரேன். இது இப்போ ஒரு பிளேயர் அவர் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணா கூட கடைசியில ஃபினிஷ் பண்ண விதத்துல அந்த இன்டென்ட் அடிக்கணுங்கிற இன்டென்ட் இல்லைன்னா அந்த அளவுக்குலாம் ஃபினிஷ் பண்ண முடியாது. அண்ட் விக்கெட் டேக்கிங்கும் சொல்றேன், அவங்க ஆரம்பத்துல இருந்தே ப்ராப்பர் அட்டாக் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவங்க ஓப்பனிங்கே வந்து அவங்க பும்ரா கொடுத்தாங்க. அண்ட் அஸ்வினி குமார்லாம் ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. கிளியராகவே இன்டென்ட் கேம்ல ஒரு கிளியராகவே இன்டென்ட் தெரிஞ்சுது. இன்னைக்கு இன்டென்ட் தெரியாமல அவங்க டிசிஷன்ஸ்ல ஒரு சில கேப்ஸ் இருந்திருக்கலாம், ஒரு சில பிளேயர்ஸ் நினைச்ச மாதிரி கிளிக் ஆகாம இருந்திருக்கலாம். பட் மைண்ட் செட்ல டிஃபரன்ஸ் இருக்கானா அது கண்டிப்பா இருக்கு. அது எனக்கு தெரியும். எனக்கு என்னமோ ஐ குட் சென்ஸ் இட். அதே மாதிரி தான் போஸ்ட் மேட்ச்லயுமே வந்து ஹர்திக் பாண்டியா பேசினாரு. பட் அதையும் நம்ம கேம் பத்தி பேசினதுக்கு லாஸ்ட்ல அதை பத்தி இல்ல சொல்லலாம். ஆக்சுவலா எம்ஐ சைடுமே அவங்க லைக் 12 ஓவர்ஸ் 13 ஓவர்ஸ்ல அவங்க ஷோல்டர்ஸ் எல்லாமே டவுனா தான் இருக்குது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. பாண்டியா வரப்போவும் லைக் தீகா அவுட் ஆகுது. நமந்தீர் பேட்டிங்ல கூட 40 ஆட் அடிச்சிருந்தாலுமே அவருக்குமே பெருசாலாம் மிடில்ல படாம தான் இருந்தது. ஷோல்டர்ஸ் எல்லாமே டவுன் வந்து 140 150 தான் வரும்னு அவங்க டக்கோட்ல இருந்தாங்க டைம் அவுட் போது. ஆனா அதுக்கப்புறம் அந்த காட்டின திலக் வர்மா அந்த இன்னிங்ஸ்னால அந்த மொமெண்டம் அப்படியே கேரி ஆன் பண்ணிடுச்சு. ஸோ 160 எதிர்பார்த்த இடத்துல 200 வந்துருச்சு. ஈஸி கேம், ஜெயிக்கலாம். அந்த 11 பேரும் அந்த வின் நம்ம கண்ணு முன்னாடி இருக்குன்னு வந்தாங்க. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுச்சு. இல்லைன்னா இந்த டீம் 150னா அதே தான் 15 16 ஓவர்ஸ் மற்ற டீம் கொடுத்த மாதிரி இந்த டீம் கொடுத்துருப்பாங்க. அதுதான் நான் பட் சொல்றேன். இன்டென்ட் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து காட்டல. திலக் வர்மாவோட இன்னிங்ஸ்ல அவங்க அதை கேரி ஆன் பண்ணிட்டாங்க அப்படியே. அவ்வளவுதான். அதுவும் அந்த லாஸ்ட் 5 ஓவர்ஸ் 6 ஓவர்ஸ் திலக் வர்மா எக்ஸ்ட்ராடனரி பேட்டிங்னால தான் எனக்கு கேட்டீங்கன்னா. அப்பயும் வந்து நம்ம ஆளு ஜாலியா சாப்பிட்டு இருந்தாரு பால்ஸ் ஃபுல்லா. அந்த பக்கம் சங்கீத ஸ்வரங்கள் தான் பண்ணிட்டு இருந்தாரு. ரூத்தர்ஃபர்ட் வந்திருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. தேவையில்லாம பேட்டை தூக்கின்னு வந்துட்டு சாவடிக்கிறான். ரைட் லெஃப்ட் காம்பினேஷனா மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ தெரியாது, புரியாது. அந்த இந்த திலக் வர்மாவோட செஞ்சுரிலாம் ஒரு 19 பால் என்னவோ, மொத்தம் 22 பால் என்னவோ ஒரு 19 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. இன்ஃபேக்ட் எவ்ரி நெக்ஸ்ட் 10 பால்ஸ்ல பார்த்தோம்னா அந்த 10 டு 20 20 பால்ஸ், அதான் 22 வரைக்குமே 19 ரன்ஸ் தான், மொத்தமாவே 20 ரன் கிட்ட தான் அடிச்சிருந்தாரு. 21 டு 30 பால்ஸ்ல அந்த அந்த 10 பால்ஸ்ல ஒரு 33 ரன்ஸ், அதுக்கு அடுத்த 10 பால்ஸ் இன்னொரு 33 ரன்ஸ், லாஸ்ட் 5 பால்ஸ்ல 21 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. அந்த எலிவேஷன்னால தான் அந்த அளவுக்கு ஃபினிஷும் பண்ண முடிஞ்சது அவங்களால. அண்ட் லக்கிலி ஹர்திக் பாண்டியா அவுட் ஆனதுக்கப்புறம் கன்சிடரபிளி ஒரு 2-3 பால் எக்ஸ்ட்ராவா இவருக்கு கிடைச்சிருக்கும். திலக் வர்மா கிடைச்சிருக்கும். அதனால தான் இன்னும் கொஞ்சம் கேபிட்டலைஸும் பண்ண முடிஞ்சது. ஒரு ஹர்திக் பாண்டியா ஆடி இருந்தாருன்னா மேபி அவன் 185 190ல தான் முடிச்சிருப்பாங்க. அந்த ஒரு 10 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைச்சதுக்கான காரணம் வந்து அவர் விக்கெட் போனது தான். இந்த மொமெண்டம் கேரி ஃபார்வர்ட் பண்ணாங்க நல்லா இருக்கும். ஏன்னா
அவங்க யாரும் எதிர்பார்க்கல. வெங்கட் சொன்ன மாதிரி மிட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்தாங்க. 10th பிளேஸ்ல இருக்க எம்ஐ மாதிரி தான் ஆடிட்டு இருந்தாங்க. திலக் வர்மாவோட இன்னிங்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஹை கொடுத்துருச்சு. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் இதை வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அவங்களோட இதுவை க்ரோ பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா எப்பவுமே அப்படிதானே, எம்ஐ ஸ்டார்ட் வித் ஸ்லோதி தான். ஆனா ஏதாவது ஒரு இன்னிங்ஸோ இல்லைன்னா ஏதாவது ஒரு மேட்சோ தான் அவங்களுக்கு பூஸ்ட் கொடுக்கும். ஸோ அந்த மேட்சா இது இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல போன சீசன்ல அந்த சாண்டனோட ஸ்பெல்லு டெல்லிக்கு எதிராக அதுல இருந்து தான் அவங்களோட growth-ஏ ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தோத்துட்டு தான் இருந்தாங்க. அதே மாதிரி பிளே ஆஃப் வரைக்கும் போனாங்க. அது மாதிரி இப்போ திலக் வர்மாவோட இன்னிங்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து மேட்ச்ல எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அதேதான் ஹர்திக் பாண்டியாவும் சொல்லியிருக்காரு. என்னன்னா இஸ் இட் தட் மேட்ச் அப்படின்ற மாதிரி போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல கேட்டிருந்தாங்க. அது வந்து இந்த மேட்ச் தான் உங்களோட வழக்கமான டர்னிங் பாயிண்ட் அப்படின்ட்டு. எஸ் இட் இஸ் அப்படின்ற மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டா அவரே சொல்லியிருக்காரு. அவர் ஸோ என்ன இங்க பண்ணாலும் அவங்க கான்ஃபிடன்ஸ் தான் பண்ணுவார். ஒரு ஓவருக்கு 18 ரன் போட்டுட்டு கேப் வாங்கினா கூட கான்பிடண்டா தான் வாங்கிட்டு போவாரு. அப்டேட் பண்ற நம்பர் ஒரே ஆள் லைக் இவரா தான் இருப்பாரு, பக்காவா தான் இருப்பாரு. இல்ல ஆனா இதுவும் எனக்கு தெரிஞ்சு அவங்க அதாவது பெர்ஃபெக்ட் ஜிடி 11லாம் இல்ல. அவங்க இன்னும் கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஆனா இது ஒரு இல்ல வில் ஜாக்ஸ் வந்துட்டாங்கன்னா இன்னுமே கம்ப்ளீட் ஆயிடும். வில் ஜாக்ஸ் வந்துட்டாங்கன்னா அவங்க எல்லா இல்ல கசன்ஸும் இல்ல ஆட தேவையில்ல ஆக்சுவலா அப்படின்னு. இவங்க வில்சாக் சொல்லிட்டாங்கன்னா இவங்க சாட்டன் கசன்பர் 2 பேரும் ஆட மாட்டாங்க, யாரோ ஒருத்தங்க தான் ஆடுவாங்க. அதான் கசன்பர் கசன்ஃபர் ஆட பதிலா தேவையில்ல. வில் சாண்டர் ஜாக்ஸ் ஆடுவாங்க. ஆடாம இருக்க வாய்ப்பு இல்ல. கசன்ஃபர் கண்டிப்பா ஆடாம ஜாக்ஸ் ஆட வாய்ப்பு இருக்கு. இல்ல எனக்கு என்னமோ கசன்பர் ஆடிடுவான்னு தோணுது, லைக் as compared to சாட்டன். ஏன்னா கசன்பர் எல்லா மேட்சுமே கிட்டத்தட்ட விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு மேட்ச் கூட விக்கெட் லெஸ்ஸா போல, ஒரு மேட்ச்மே லைக் ரொம்பலாம் கன்சிடர் பண்ணல. லைக் டீம் மத்த எல்லாம் 12 13க்கு போறப்போ ஒரு 10 தான் போயிட்டு இருந்தாரு. ஸோ கசன்பர் இவங்க ப்ளே பண்ண வைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பிளஸ் இவங்க வந்து அண்ட் ஷார்துல் தாக்கூரும் தீபக் சஹர் 2 பேரும் சேர்ந்து ஆடினாதான் ரொம்ப லீட் பண்றாங்க. யாரா ஒருத்தர் ஆடுவாங்க இங்க கண்டிப்பா. அதுதான் பிரச்சனை. யாரோ ஒருத்தங்க பகத் ஷர்துல் தாக்கூர், தீபக் சஹர், போல்ட் 3 பேர்ல யாரோ ஒருத்தங்க தாராளமா ஆடலாம். அவன் 2 பேரும் ஆடுறதா லைக் ரொம்ப ரிஸ்கி. நான் கிறிஸ் பகத்துக்கு பதிலா வேணா வேற யாரோ ஒருத்தங்க ட்ரை பண்ணலாம். ஆனா ஷர்துல் தாக்கூர் தீபக் சஹர் வச்சு அட்டாக்கிங்கா போறாரு. ஷர்துல் தாக்கூர் ஒரு அவுட் சைட் ஆஃப் தான் போட போறான்னு பேட்ஸ்மேன் லைக் ஆன் சைடு வர எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. 6 பாலுமே அதே போறாரு, ஒரு வேரியேஷனுமே இல்லாம. சோ ஈஸியா பிக்கப் பண்றாங்க. இல்ல அதான் ஆர்ஸ் காலன் யங்ஸ்டர். பட் எனக்கு தெரிஞ்சு பகத்துக்கு பதில் யாரா ஒருத்தர் ஆடுவாங்க அவங்க 2 பேர்ல. எய்தர் ஷர்துல் தாக்கூர் இல்ல தீபக் சஹர் யாரா ஆடுவாங்க. அப்புறம் ரோஹித் வந்துட்டாருன்னா ஆஸ் யூஷுவல் மல்லேவர் டிராப் பண்றாங்க. ஆனா இன்னைக்கு படலன்றனால மல்லேவர் ரொம்ப சாதாரணமா இட போறாதீங்க. ஒரு 3-4 மேட்சஸ் நீங்க கொடுத்து பாருங்க, கண்டிப்பா பெர்ஃபார்ம் பண்ணுவார். அவர் வெல் நோன் டொமஸ்டிக் பிளேயர் தான். நீங்க டொமஸ்டிக் சர்க்கியூட்ல எல்லாம் ரொம்பவே நல்லா ஆடி இருக்காரு. ஆனா நீங்க அவ்வளோ நம்பி அவ்வளோ பே பண்ணி எடுத்து வச்சிருக்க ராபின் மின்ஸை நம்பாம தனேஷ் மல்லேவரை திருப்பி மேல ஆட வைக்கிறீங்க. எனக்கு அது கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருந்து. மேபி 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அட் த டாப். ஏன்னா இவங்க வாஷிங்டன் சுந்தர் போட வச்சிருவாங்களோன்னு யோசிச்சிருக்கலாம். பட் இருந்தாலுமே ஓகே. ரைட் லெஃப்ட் காம்பினேஷன், போன ரைட் மேட்ச் லெஃப்ட் ஆனாங்கல்ல காம்பினேஷன் மும்பை ரிக்கல்டனும் பிரிக்க இல்ல முடியாது. ஆக்சுவலா ரிக்கல்டன் டிகாக் கிட்டத்தட்ட ஆனாங்கல்ல. இன்னைக்கு ரோஹித் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆடுற மாதிரி தான் இருந்துட்டு போல. மேட்சுக்கு முன்னாடி இருக்க ஃபிட்னஸ் டெஸ்ட் வச்சுதான் முடிவு பண்ற மாதிரி இருந்தது. நெட்ஸ்லயும் பிளேயர் ஆடினாரு ஆடுறது போல. போல. அதான். ஸோ சிஎஸ்கே மேட்சோட நான் தனிஷ் மன்னவரே ஆடிடலாம். ரோஹித்ல சிஎஸ்கேட லெஃப்ட் ஆஃப் பேசிக்கிட்ட சரியான கேஸ். கலீல் அஹ்மத், முகேஷ் சௌத்ரிலாம். ஸோ அதுக்கு பேசாம தனிஷ் மன்னவரே இன்னொரு சான்ஸ் எடுத்து ஆடிடலாம். அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாச்சும் கிடைக்கும் எனக்கு தனிஷ் பயம் என்னன்னா மன்னவர். அடுத்த மேட்ச் தனிஷ் மல்லேவர் அடிக்கலன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் ரோஹித் வந்துட்டாருன்னா அப்புறம் மல்லேவருக்கு சான்ஸே கிடைக்காது. அப்புறம் வந்து ஆமா எந்த டீமுமே ஆப்வியஸ்லி எடுக்கவும் மாட்டாங்க அவரை. ஓப்பனருக்கு பதிலாக தான், ஓப்பனருக்கு பதிலாக யாராவது ஒருத்தங்க இன்ஜூர் ஆனாதான் மல்லேவர் ஆட சோ முடியும். அதான் இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணாங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. சரி அந்த மொமெண்டம் தான். அவங்க அந்த மொமெண்டம் கிடைக்கிற வரைக்கும் எப்பவுமே அப்படிதான் ஆடிட்டு இருப்பாங்க ஆஸ் யூஷுவல் எம்ஐ. ஆனா இது கிளீனா தெரிஞ்சுது. அவங்க மொமெண்டம் ஷிஃப்ட் வந்து அந்த அந்த திலக் வர்மா இன்னிங்ஸ்ல கிளீனா தெரிஞ்சு. ஏன்னா ம். இதுக்கு முன்னாடி ஆடின 4-5 மேட்சுமே அவங்க ஃபர்ஸ்ட் 10 ஓவர் எப்படி ஆடினாங்களோ அந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப ஸ்லோவா என்ன பண்றதுனே தெரியாம ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிட்டு பவுண்டரிஸ் கிடைக்காம அப்படிதான் ஆடிட்டு இருந்தாங்க. அந்த இமீடியட் ஷிஃப்ட் திலக் வர்மாவோட இன்னிங்ஸ்ல அது அப்படியே பவுலிங்ல கேரி ஆன் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே ஃபயர் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க டாப் ஆர்டர் விக்கெட் எடுக்கவே அப்படியே அது கரெக்டா அந்த மொமெண்டம் கேரி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்பார்க் தான் வேணும் எல்லா டீமுக்குமே சரி, ஈவன் சிங்கிள் பிளேயருக்குமே சரி. ரொம்ப கஷ்டப்பட்டாலுமே ஒரு குட்டி ஸ்பார்க் கிடைச்சா அது ஈஸியா அவங்க அது அவங்க லெவல் வேற லெவலா மாற சான்ஸ் இருக்கும். ஸோ அது இதுவா இருக்க சான்ஸ் நிறைய இருக்கு. இன்னொன்னு எம்ஐயை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல நம்ம ஆக்சுவலா நிறைய பேசிட்டு இருந்தோம். இண்டிவிஜுவல் டெசிஷன் மேக்கிங் கேப்பபிலிட்டிஸ் இருக்கிற நிறைய பர்சன்ஸ் இந்த டீம்ல இருக்காங்க, அது ஒரு ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்ட்டு. பட் இன்னைக்கு பார்த்தோம்னா சூரியகுமார் யாதவா இருக்கட்டும், மிச்சல் சாண்டரா இருக்கட்டும், ஒரே ஓவர்ல அஸ்வினி குமாருக்கு 2 விக்கெட் போகும்.
விக்கெட் விழுந்த உடனே அந்த ஒரு ஆக்சுவலா ஒரு வைடுக்கு ரிவ்யூ எடுப்பாங்க. அந்த வைடுக்கு ரிவ்யூ எடுக்கிற டைம்லயே பார்த்தோம்னா சூரியகுமார் யாதவ் வந்துட்டு ஹர்திக் பாண்டியா கிட்ட பேசி இருந்திருப்பாரு. என்ன பேசினாரு எது பேசினாருங்கிறதா இது இல்ல. பட் இத்தனை மேட்சஸா அந்த இந்த கம்யூனிகேஷனுமே இல்லாத இடத்துல இந்த கம்யூனிகேஷன் அடுத்த பாலே ஆக்சுவலா ஒரு விக்கெட் வந்தது. அதே ஓவர்ல லாஸ்ட் பாலுக்கு முன்னாடி நடுவுல ஒன்று டைம்ல வந்துட்டு மிச்சல் சாண்டர் வந்து ஹர்திக் பாண்டியா கிட்ட பேசிட்டு போயிருந்திருப்பாரு. பார்த்தோன்னா அதே ஓவர் மறுபடியும் இது அஸ்வினி குமார் கிட்ட பேசியிருந்தா விக்கெட் வந்திருக்குமா அந்த கான்வர்சேஷன் நான் போல. பட் அவங்களுக்குள்ள அந்த கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் ஆயிருக்குது விச் இஸ் இன் அ வே வெரி வெரி ஐ மீன் விச் இஸ் இன் அ பாசிட்டிவ் மேனர் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா தெரியுது. அதுவே அவங்களுக்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா கூட இருக்கலாம் நெக்ஸ்ட் ஃபேசஸ்க்கு அவங்களுக்கு. அதான் லைக் இங்க பண்ண 2 சேஞ்சஸ் என்னன்னா ப்ரிவியூ லைக் எம்ஏ ப்ரிவியூ ஸ்டார்டிங்ல நான் சொல்லியிருப்பேன்னா நமந்தீர டாப் 3ல ஆடி ஆகணும். ஸோ அவர் வந்து லைக் அட்டாக் பண்ற மாதிரி சூர்யா மாதிரி நான் திலக் மாதிரி யோசிச்சு மெரிட் டு த பால் ஆடுவாரு. சூர்யானா ஃபைன் லேக்கே டார்கெட் பண்ணுவாரு. திலக் லைக் சிங்கிள்ஸ் ஸ்டார்டிங் ரொட்டேட் பண்ணுவாங்க. தீர்னா லைக் மெரிட் டு தி பால் தான். அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து எங்க அஸ்வினி குமாரும் ஆடி இருக்கணும். அஸ்வினி குமார் வந்து ஒரு ஜேமி ஓட்டன் மாதிரி தான். ஜேமி ஓட்டன் 150ல ஆட் லைன்ஸ் போடுவாரு. இவர்கிட்ட அந்த அளவுக்கு பேஸ் கிடையாது, ஆனா ஆட் லைன்ஸ் தான். லைக் லாஸ்ட் சீசன் பஞ்சாப் கூட அந்த குவாலிஃபை டூர் அடி வாங்கிட்டாரு. அதனாலே இவங்க ஒமிட் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனா இவர் தாராளமா எல்லா மேட்சும் ஆடலாம். அஸ்வினி குமார் 2 சேஞ்ச் அவங்க பண்ணதுனா நல்ல சேஞ்ச். இல்ல இந்த டீம் பத்தி பேசிட்டோம், அந்த டீம் பத்தி கொஞ்சம் பேசிட்டு போயிருவோம். என்ன பண்ணாங்க, என்ன ஒழுங்கா பண்ணல. ஜிடியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டீம் ப்ரிவியூல பேசும்போது சொன்னது இது ஹெவிலி டிபெண்ட் ஆன் டாப் 3 தான். மிடில் ஆர்டர் வந்து பயங்கரமா ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கா தான் இருக்கு. எல்லா மேட்சஸுமே எக்ஸ்போஸ் ஆவாங்கன்ட்டு அந்த எட்டனதர் மேட்சுங்கிற மாதிரி தான் இந்த தடவையுமே எக்ஸ்போஸ் ஆனாங்க. டாப் 3 அடிகளை மேட்ச் தோத்துறாங்க, ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஏன்னா என்னன்னா இன்னும் ரொம்ப கிளியரா எவிடென்ஷியலா தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா 150 ரன் கூட அடிக்க முடியாத அளவுக்கு தான் மிடில் ஆர்டர் இருக்குங்கிறது. அண்ட் கிளென் பிலிப்ஸை இதுக்கப்புறம் வந்து அவங்க டெஸ்ட் பண்றதுங்கிறது இட் இஸ் நாட் அட் ஆல் அட்வைசபிள். இந்த இடத்துல கண்டிப்பா ஹோல்டர் அவங்க ஆடியே ஆகணும். இன்னும் அவங்க ஏன் அந்த ஹோல்டர் ஆட வைக்காம ஹோல்ட் பேக் பண்ணிட்டு இருக்காங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. நெக்ஸ்ட் மேட்ச்ல அது கண்டிப்பா அந்த சேஞ்ச் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் டெவாட்டியா பிளேஸ்ல ரஷித் கான் கூட வந்து இருந்திருக்கலாம். ஏன்னா டெவாட்டியாவால ரஷித் கானாச்சும் கொஞ்சம் ஆரம்பத்துல சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணி டக்குன்னு அதிகமான ஒரு 6வது 7வது பால்ல இருந்து அடிக்கக்கூடிய ஆளு. டெவாட்டியாவால சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணவே முடியாது. அவரையும் மேல ஆட வச்சு ஓகே அதான் இவங்களுக்கு இது என்ன ஒரு ப்ராப்ளம் பேசின விஷயம் தான். இவங்க மிடில் ஆர்டர் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கா தான் இருக்கு. இந்த சேஞ்ச் அவங்க பண்ணாத வரைக்கும் ரொம்ப கஷ்டம் தான். அவங்க ஆக்சுவலா பிச்சு கொடுத்ததே லைக் இந்த ஆப்போனன்ஸ் 150க்குள்ள கிரம்பிள் ஆயிட்டு அந்த 150 இந்த டாப் ஜிடி ஆர்டர்ல அடிக்க முடியும். அந்த மாதிரி பிச்சே கொடுத்துருந்தாங்க. பட் அவங்க அந்த 4 ஓவர்ஸ் அந்த டெத்ல அவங்க போட்டதுனாலதான் மேட்ச் கைவிட்டே போச்சு. ரொம்ப லைக் பவுலிங் எங்கெங்கே போட்டாங்க. ஸ்லாட் பால்ஸ் நிறைய விழுந்தது திலக் வர்மாக்கு. லைக் அப்டேட் பண்ணாக்கு ஃபுல் டாஸ்னா விழுந்து, ஆனா எதுவுமே அவர் கேபிட்டலைஸ் பண்ணல. பட் அது எதுவும் திலக் வர்மாக்கு ஸ்டாப் பண்ணல. அவர் எல்லா பாலுமே கேபிட்டலைஸ் பண்ணாரு. ஷார்ட்டா போட்டாலுமே அது மடக்கி லைக் லாங்கர் பவுண்டரியில கூட 6 அடிச்சாரு. இல்ல கடைசி 3 ஓவர்ல அசோக் சர்மா போட்ட ஒரு ஓவரும் பிரசித் கிருஷ்ணா போட்ட ஒரு ஓவர்லயும் சேர்த்து 50 ரன் அடிச்சாங்க. அந்த 2 ஓவர் சேர்த்து 50 ரன் அடிச்சாரு திலக் வர்மா. அதுதான் அவங்களுக்கு பெரிய இதாயிடுச்சு. கடைசி 3 ஓவர் பார்த்தோன்னா 60 சம்திங் ரன்னு அந்த கடைசி 3 ஓவர்ல மட்டுமே. அது வந்து அவங்களுக்கு பெரிய டிராபேக் ஆயிடுச்சு. பிரசித் கிருஷ்ணா வந்து விக்கெட் எடுக்கிறாரு ஓகே, ஆனா 4 ஓவர் 50 ரன் போட்டாரு இன்னைக்கு. ஜிடி வந்து எப்படின்னா ஃபார்முலா டீம் தான். நீங்க 200 பிளஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஜிடியால சேஸ் பண்ணவே முடியாது. நான் இப்பயும் சொல்றேன், டாப் 3ல யாராவது 2 பேருக்கு பட்டாலுமே 200ல அவங்க சேஸ் பண்ண முடியாது. அவங்க கடைசி வரைக்கும் நின்று ஆடணும். போன மேட்சும் பாத்தீங்க, கில்லு கடைசி கொஞ்ச நேரத்துக்கு வரைக்கும் வந்தே அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அந்த 180 சேஸ் பண்ணவே. 200லாம் அவங்க பவுலிங் எதிர்க்க போட்டீங்கன்னா வாய்ப்பே இல்லை. இவங்க இந்த டீம் எப்படின்னா 170 180 அந்த ரேஞ்சில் இவங்க பவுலிங் போட்டு அவங்கள நிறுத்திடுவாங்க ஆப்போனண்ட்டை. ஸோ அந்த ஸ்கோர் சேஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்க டீம் தான் அந்த ஓல்ட் ஃபார்மேட் T20 ஃபார்மேட் ஃபார்முலா ஆடுற டீம். ஸோ நீங்க இவங்களுக்கு எதிர்க்க இவங்க பவுலிங்க்கு ஈஸியா 200 பிளஸ் போட்டீங்கன்னா ஈஸியா வின் பண்ணிடலாம். அது பிரச்சனை இல்லை. இவங்க பேட்டிங்குமே அப்படிதான் இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனாங்கன்னா 180 190 போடுவீங்க. இந்த பவுலிங் லைன் கொஞ்சம் நல்லா இருக்கனால அவங்க ஈஸியா அது டிஃபெண்ட் பண்ண முடியும் அவங்களால. ஸோ இவங்க பவுலிங் வச்சு டாப் 3 வச்சு அப்படி தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம முன்னாடி பேசுனதுதான், டாப் 3 தாண்டிடுச்சுன்னா கீழே ஒண்ணுமே இல்லை. வாஷி ஒரு 2 மேட்ச் ஆடினாரு, அதனால கொஞ்சம் தப்பிச்சாங்க. மற்றபடி ஒண்ணுமே இல்லை. இவங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஆனா எனக்கு தெரிஞ்சு மாத்த மாட்டாங்க. இவங்க அதே ஸ்டபர்னா தான் ஆடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு பிலிப்ஸ் தான் திருப்பி ஆடுவாங்க. பெரிய சேஞ்சஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. திவாட்டியாலாம் எங்கேயுமே படல. யாரும் சொன்னாலும் திட்டுவாங்க. போன சீசன்ல இருந்தும் சரி, அதுக்கப்புறம் டொமஸ்டிக்லயும் சரி எங்கேயுமே ஆடல. மேபி அவருக்கு பதில் அனுஜ் ராவத் கூட நீங்க ட்ரை பண்ணலாம். பிலிப்ஸை பினிஷரா கீழே தள்ளிட்டு அனுஜ் ராவத் நம்பர் 4 நம்பர் 5ல எங்கேயாவது கூட ட்ரை பண்ணலாம். திவாட்டியா ஒண்ணுமே பண்ண மாட்டாரு. நான் இப்பயும் சொல்றேன், வாய்ப்பே இல்ல. ஷாருக் கானும் அந்த ஸ்பாட்ல கஷ்டம். டெவாட்டியா இது வரைக்கும் ஜிடிக்கு ஒரு மேட்ச் மிஸ் அவுட் பண்றது கிடையாது. சோ டெவாட்டியாவெல்லாம் உட்கார வைக்க மாட்டாங்க. மேபி உட்கார வச்சா ஷாருக் கான் தான் தலைய கைப்பாங்க. யாரையும் உட்கார வைக்க மாட்டாங்க. இதே டீம் தான் ஆடுவாங்க.
நான் சொல்றேன் ம். அவங்களுக்கு புரிய வரும் போக போக. இல்ல பட் என்னன்னா அதுல ஒரு ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா இப்போ டெவாட்டியால அந்த நான் ஆக்சுவலா 200 சேசஸ்லாம் வந்து ஏதோ ஒரு ரெண்டு மேட்ச் என்னவோ பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் அதுவும் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மேட்ச்ல தான் வந்து ரஷீத் கான் செவாட்டியெல்லாம் விறுவிறுன்னு அடிச்சு ஜெயிச்ச மேட்சஸ் அதெல்லாம். அதுலயும் என்ன பிரச்சனைனா அந்த மாதிரி ரொம்ப கிளச் சுச்சுவேஷன்ஸ்ல 5 பால் 20 அந்த மாதிரி தான் அடிக்கும் போது மட்டும்தான் டெவாட்டியா கொஞ்சமாச்சும் எஃபெக்டிவா இருந்திருக்காரு. அவரால் என்னைக்குமே ஒரு மேட்சை இன்னிங்ஸை டெவலப் பண்ணி எடுத்துட்டு போகவே முடியாது. ரொம்ப வருஷமா கிரிக்கெட் விளையாடிட்டு வேற இருக்காரு. ஸோ இந்த மாதிரி இருந்தது. ஆல்ரெடி மிடில் ஆர்டர் வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கா இருக்குங்கிற பொசிஷன்ல கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறதுங்கிறது ஆக்சுவலா சரி வரல. அவன் யோகி சொல்ற மாதிரி அனுஜ் ராவத்லாம் அந்த டைம்ல அட்லீஸ்ட் ஆடாவாச்சு வச்சு பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் டு பேட் ஃபார் சம் 5-6 ஓவர்ஸ் டுகெதர் அப்படின்ற மாதிரியாச்சும் கிடைக்கும். கிளென் பிலிப்ஸ் அப்போ வேணா ஃபினிஷ் பண்றதுக்கு இறக்கலாம். கிளென் பிலிப்ஸ் விட என்ன கேட்டா ஹோல்டர் இன்னுமே பெட்டரா இருக்கும் அந்த பொசிஷன்ல. பட் ஸ்டில் பட் என்னன்னா இன்னைக்கு பிச்சில் நல்லா சப்போர்ட் இருந்தது பவுலர்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி பிச்சு லைக் மற்ற மேட்சஸ்லையும் கொடுத்தா நமக்கு மற்ற எல்லா மேட்சுமே பார்க்க நல்லா இருக்கும். இன்னைக்கு என்னதான் எம்ஐ ஸ்டார்டிங்ல லைக் ரொம்ப அண்டர் பாரா ஆடி இருந்தாலுமே மேட்ச் பார்க்க நல்லா இருந்தது. ஏன்னா பவுலர்ஸ்க்கு லைக் சப்போர்ட் இருந்தது, பேட்ஸ்மேன் அதுக்கு ஏற்ற மாதிரி பால் ஆட வேண்டி இருந்தது. பட் பிளாட் பிச்சா கொடுத்ததுனால எல்லா பாலும் 20 ரன் போயிட்டு இருந்தா மேட்ச்மே பார்க்க கொஞ்சம் போர் அடிச்சிருது. ஸோ இந்த மாதிரி பிச்சர்ஸ் மேபி பிசிசிஐ கன்சிடர் பண்ணலாம். லைக் 180 பிச்சர்ஸ் எல்லா வென்யூஸ்க்குமே தரும். பிசிசிஐ எல்லாம் கன்சிடர் பண்ண முடியாது. இதெல்லாம் அந்தந்த டீம் டிசிஷன், அந்தந்த கிரவுண்ட் டிசிஷன் தான். இப்பெல்லாம் பிசிசிஐ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இவங்கெல்லாம். SRH கிட்ட அதெல்லாம் போய் தாண்டி 180 ரொம்ப வருஷம் ஆச்சு. அவங்க வந்து அந்த bowling வச்சு என்ன பண்ணுவானுங்க? இல்ல எல்லா என்ன டீமுமே தான். பண்ணுவாங்க? சிஎஸ்கே எல்லா டீமுமே இப்போ எங்கேயுமே வந்து பெருசா SRH ஜெயிக்கல, சிஎஸ்கே தோத்தோம். அது வேற, அது வழி வேற டிபார்ட்மெண்ட். மேட்சுமே தோக்கறதுக்கு ஆனாங்க. நான் சொல்ல போனா அன்னைக்கு எல்லா டீமும் மாத்தி மாத்தி நீ 2 பாயிண்ட் வச்சுக்கோ, நீ 2 பாயிண்ட் வச்சுக்கோன்னு மாத்தி மாத்தி ஆடிட்டு இருக்காங்க. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அதான் அவங்க கொடுத்தாங்க SRH 2 பாயிண்ட் இருந்தான்னு சிஎஸ்கே கையில இருந்து எனக்கு வானான்னு கீழே போட்டாங்க. அப்படிதான் ஆனாங்க அன்னைக்கு. சரி அதை விடுங்க, அது வேற டாபிக். நம்ம இந்த மேட்ச் பத்தி பேசிட்டு இருக்கும்போது அங்க போறோம். அதான் இந்த மேட்ச் என்ன அவ்வளவுதான். ஜிடி வந்து நல்லா வச்சு செஞ்சு நெட் ரன் ரேட்டையும் புடிச்சு இழுத்து கீழே போட்டு அததான் சொல்லலான்னு வந்தேன். குமரி அடிச்சு இவங்க தோத்துட்டோம் தெரிஞ்சிச்சு. டாப் 3 அவுட் ஆன உடனே பவர் பிளேலயே தோட்டுதும் தெரிஞ்சிச்சு. சும்மா ரொட்டேட் பண்ணியாவது ஆடி இருக்கலாம். 20 ஓவர் ஆடி இருந்தீங்கன்னா நீங்க 150 ஈஸியா தாண்டி இருப்பீங்க. ஒரு ரன் ரேட்டையாவது கொஞ்சம் அடி வாங்காம தப்பிச்சுக்க பாத்துருக்கலாம். அது தெரியல. அவங்க அவ்வளவுதான். ஜிடி எனக்கு தெரிஞ்சு இது இங்கிருந்து இப்ப எப்படி திரும்ப எடுத்துட்டு போவாங்கன்றது தெரியல. திரும்ப டாப் 3 தான் ஃபயர் ஆகணும்ன்ற மாதிரி எடுத்துட்டு போவாங்களா, ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. பாப்போம். பும்ரா வந்து இருந்தாதான் பண்றதுக்கு ஜிடி ஆர்சிபி பஞ்சாப் டெல்லியோட பெருசா மேட்ச் ஆடல. ஒன்னும் வெறுமனே கீழ இருக்க டீம்ஸோட தான் ஆனாங்க ஜிடி. டெல்லியோட ஆடி ஜெயிச்சிட்டாங்கடா ஒரு மேட்ச். டெல்லி தோத்துட்டாங்க. அதான் டெல்லி வந்து நீ 2 பாயிண்ட் வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி அந்த ஒரு நம்மால ஒரு ரன் மில்லரா அந்த ஒரு ரன் அதேதான் மனசு வலிக்க வைக்க செஞ்சானே. ஜிடி அது ஓகே. இப்ப பும்ரா விக்கெட் எடுத்து 2 மேட்ச் ஆர்சிபி இல்ல பும்ரா தொடர்ந்தா இல்ல நடுவுல சிஎஸ்கே மேட்ச் இருக்கு. ஆர்சிபி சிஎஸ்கே ஆர்சிபி பஞ்சாப் ஆர்ஆர். ஓகே பாட கட்டிரலாம் ஜிடிக்கு முடிச்சு விட்டுருவாங்க. ஒரு 2 பாயிண்ட் கிடைக்கும் உங்களுக்கு. பட் ஸ்டில் மத்த டீம் கிட்ட எல்லாம் இல்ல அது இன் சென்னை மேட்ச் அது நீங்க ஜெயிக்க சான்ஸ் இருக்கு. சென்னை அப்ப செத்தானுங்க. அப்ப முடிச்சு விட்டுருங்க. அவ்வளவுதான். ஆர்சிபி சென்னை ஆர்சிபி பஞ்சாப் ஆர்ஆர். வாழ்த்துக்கள் சார். அப்புறமும் எஸ்ஆர்எச் சிஎஸ்கே தான்டா. ஜிடி எல்லாம் எழுந்துக்க முடியாது. அவ்வளவுதான். எல்எஸ்ஜி மேட்ச் முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கு உங்க கேப்டன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா கேகேஆர் இருக்கு. ஆனா ஜிடி என்னது ஓகே கேகேஆர் நல்லா ஆடுறாங்க. கம்முனு இருடா. அதான் கேகேஆர் நல்லா தான் ஆடுறாங்க இவங்களோட. ஏய் சரி ஓகே வெங்கட், உங்க கேப்டன் வந்து ஹை ஆன் கான்ஃபிடன்ஸா திஸ் இஸ் தட் மேட்ச் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இங்க இருந்து எங்க பிளே ஆஃப் தானா? என்ன பிளான்? நாங்க நம்ப மாட்டோம் எங்க கேப்டனை. கண்ணால கியூன்னு பக்கத்துல விழுற வரைக்கும் நான் கண்ணு கியூ போட்டா கூட இப்படி பாப்பேன். கியூ இருக்கான்னு நம்ப மாட்டேன். ஆனா ஒண்ணுடா, நீங்க தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி உங்க கேப்டனை பாக்குறதுக்கு ஜாலியா இருக்குடா. ஏதாவது ரியாக்ஷன் அனிமேட்டடா இருப்பான். திருத்துன்னு இருப்பான் பையன். இது அதுவும் சுந்தரோட கேட்ச் பாத்தியா? குதிக்கிறார் 3 வாட்டி பாண்டியா. 14 பால் 80 ரன் ஒன்னும் அடிக்க வேண்டிய மாதிரி ஏதோ ஸ்கோர் போர்டு இருக்கு. இங்கிட்ட ஓடிட்டே இருக்காரு. எதுக்கு அப்படி ஓடுறாரு? சேவ் பண்றாரா? ரன் ரேட்டுக்கு குதிக்கிறாரு. அந்த கேட்சுக்கு 3 வாட்டி தமால் குதிக்கிறாரு. சரி பும்ரா கிட்ட புது பால கொடுத்தத பத்தி பேசி ஆகணும் நம்ம. அத இன்னைக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா முன்னாடி போல்ட் உங்களுக்கு தீபக் சார் அந்த மாதிரி யாராவது இருந்தே இருப்பாங்க நியூ பால் கொடுக்கறதுக்கு. இன்னைக்கு எல்லாரையும் உட்கார வச்சிட்டாங்க. சோ அஸ்வினி குமார் நியூ பால் போட மாட்டாரு. பகத்தும் வந்து நியூ பால் பவுலர் இல்ல. சோ வந்து கிளீனா தெரிஞ்சிச்சு. ஒண்ணு ஹர்திக் பாண்டியா போட போறாரு இல்ல பும்ரா போட போறாரு.
நல்ல முடிவு என்னன்னா ஹர்திக் பாண்டியா நான் வேணா நீ போடுப்பான்னு சொல்ற அளவுக்கு ஒரு டிசிஷனுக்கு வந்தது பெரிய விஷயம். ஆனா அதான் அவன் வந்த உடனே முத பாலே வேலை நடந்துருச்சு. ஆமா அதுவுமே. ஆனா அவர் விக்கெட் எடுத்தோடனே விக்கெட் டேக்கிங் பால்லாம் இல்ல, அது எங்கேயோ ஆமா போறது சுதர்சன் நானே அவுட் ஆயிப்பேன்னு ஒரு விக்கெட் கொடுத்துட்டு போனாரு. விக்கெட் கொடுத்து அவருக்கு கான்பிடன்ஸ் வேற கொடுத்துட்டு போயிட்டாரு பும்ராக்கு. அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டேன் நானு. ஸோ வந்து எல்லா அக்கௌண்ட்டும் ஓப்பன் ஆயிடுச்சு. அடுத்து எங்க எல்லாம் க்ளோஸ் ஆயிடுதுப்பா, அவ்வளவுதான். அவ்வளவுதான் எங்க அவர் க்ளோஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு. பண்ணிருக்க அவர் அக்கௌண்ட். போல்ட் பில் ஜாக்ஸ் வாய்ப்பு இல்ல. வந்துட்டாருன்னா அவ்வளவுதான் அவர் அக்கௌண்ட் ஒன்ல நின்றோம். இல்ல எனக்கு தெரிஞ்சு போல்ட் வான்கேடே பிச்சில் அவங்க வந்து 2 ஸ்பின்னர் யாரோ ஒரு ஸ்பின்னர் உட்கார வச்சுட்டு போல்ட் ஆடுவாங்க தான் நினைக்கிறாங்க. மேபி வான்கேடே பிச்சில் மட்டும் 2 ஸ்பின்னர் வான்கேடே பிச்சில் ஆட மாட்டாங்க. கசன்ஃபர் சாங்க் 2 பேரும் ஆட மாட்டாங்க. பில் ஜாக்ஸ் என்னமோ ஜாக்ஸ் வந்துட்டா கசன்ஃபரே ஆட மாட்டாங்கன்னு தோணுது. அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டிங் கண்டிப்பா தேவை. இது அதான் இதுவே வந்து அதான் நீங்களே சொல்லிட்டு இருக்கீங்களா, திலக் இல்லைன்னா இது ரொம்ப மட்டமா இருக்கும். அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேட்டிங் கண்டிப்பா தேவை. ஆனா ஜாக்ஸ் மட்டும் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, எனக்கு தெரிஞ்சு ஹர்திக் பாண்டியா பேட்ல நீங்க உடச்சு போட்டுடலாம். ரூத்தர் ஃபோர்டு ஜாக்ஸ்மே போதும் பினிஷரா. நீ போவே போவாத காலை உடச்சிருவேன் சொல்லி உட்கார வச்சிருங்க அவனை. தலைவர் ஓப்பனிங் போவாரு. அப்ப கூட இவங்க 2 பேருக்கும் முன்னாடி வந்து பேட் தூக்கிட்டு வருவாரு. ஓப்பனிங் போயிடுவாரு தெரியுமா, ஆங்கர் பண்ணிட்டு 2 டவுன் அந்த மாதிரி. எண்டே கிடையாது எங்க தலைவருக்குலாம். இனிவேஸ் இந்த மேட்ச் ஒரு இனிதே முடிவடைந்தது. வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா? இல்ல ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லி ஆகணும், நம்ம பெரிய ஐ மீன் எல்லாத்தையும் பேசிட்டோம். ஆனா ரபாடா ஸ்பெல் பத்தி பேசல. அதையும் லைட்ஸா டச் அப் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு எக்ஸ்ட்ரானரி பேஸ் 150+ இடிச்சாரு வச்சு இன்னைக்கு எல்லாரையும். அவங்க விக்கெட் எடுத்த 3 பாலுமே 148+ 3 பேருக்கும். சோ ஈஸியா பேஸ்லதான் டிசைவ் ஆயிட்டாரு. நீங்க அத டீகாக் ஷாட் கூட பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதே லென்த் தான், ஆனா கொஞ்சம் வெளியே போட்டிருப்பாரு. 125 126ல போட்டாரு. அதுல 4 அடிச்சார் டீகாக். அப்படியே கொஞ்சம் லைன் உள்ள தள்ளி 150ல இடிச்சாரு. பேஸ்ல தான் பீட்டன் ஆனாரு டீகாக். சோ ரபாடா கொஞ்சம் பேக் டு ஃபார்ம் தான். எங்க 2 மேட்ச் முன்னாடி 3 ஓவருக்கு 50 ரன் அந்த எல்எஸ்சி மேட்ச்ல கொடுத்ததுல இருந்து கொஞ்சம் டவுன் ஆயிடு வரும்னு நினைச்சேன். ஆனா எக்ஸலன்ட் கம்பேக். கூட போடுற சிராஜையுமே நம்ம பேசி ஆகணும். சிராஜுமே பயங்கர ரிதம்ல போடுறாரு. ரஷீத் கான் நல்லா ஒரு குரூப்க்கு வந்துட்டாரு. ரஷீத் கான் சிராஜ் வந்து பவர் பிளேல 3 ஓவர் போட்டுறாங்க. டெத்துல வந்து 1 ஓவர் கொடுத்தா கூட அது யாக்கர் எல்லாம் போடுறாரு. ஏன்னா உனக்கு அசோக் சர்மா ஓவர்ல 20+ போயிடுச்சு. அடுத்து போட்ட பிரசித் கிருஷ்ணா ஓவர்ல 20+ போயிடுச்சு. நடுவுல ஒரு ஓவர் வந்து 10-11 ரன்ஸ்ல முடிச்சுட்டு போயிட்டாரு. அந்த 6 போல அந்த ஓவர்ல. அதான் 6 போல 4 தான் போச்சு. பாண்டியா ஆனாரா? இல்ல திலக்கும் ஆனாரு. திலக் வர்மா தான்டா. அந்த 4 பாண்டியா அடிச்சதுதான். அந்த 4மே பாண்டியா அடிச்சதுதான். பாண்டியா அது மேல வந்து ஷாட் அடிச்சாரு. ஒரே பவுண்டரி பாண்டியா அடிச்ச பவுண்டரி அந்த ஓவர் தான். அது அந்த பக்கம் டைட்டா போடவே இந்த பக்கம் விக்கெட் விழுந்துச்சு. சோ அதான் ஒரு bowling பார்ட்னர்ஷிப் எக்ஸலென்ட்டா போட்டாங்க அவங்க. சோ அதையும் நம்ம மிஸ் பண்ண கூடாது. லாஸ்ட் 5 ஓவர் சரி வாங்குறது தான் பாயிண்ட். மத்தபடி ஆஸ் யூசுவல் ஜிடி நல்ல bowling லைனப் தான். அவங்க ஸ்டிக் பண்றாங்க. அடிஷனலா யாரையும் போட தேவையில்லை. நம்ம இதுதான் நம்ம மெயின் பவுலர்ஸ், இவங்க 5 பேரையும் வச்சு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஆனா இப்போ ஒரே ஒரு கன்சர்ன் இந்தியா ஹாஸ்பிட்டல் என்னன்னா, பினிஷர்ஸ் நம்ம 3 பினிஷர்ஸ் தூபே, ரிங்கு சிங், பாண்டியா 3 பேருக்குமே பேட்ல எதுவும் பண்றது இல்ல. அதாவது ஒருத்தங்க கூட படல. நீ சொன்ன அந்த 3 பேரும் இந்தியா ஜெர்சி போட்டு வந்தா வேற மாதிரி ஆடுவாங்கடா. அது ஒன்னும் சொல்றது இல்ல. இங்க சும்மா ஏதோ ஆடிட்டு இருக்காங்க. இந்தியா ஜெர்சி போட்டு வந்தா வேற மாதிரி வந்துரும். ரிங்கு சிங் இறக்குறதே இல்ல, அதை விடு. தூபேவும் பாண்டியாவும் இந்தியா ஜெர்சி பாண்டியாவும் தூபேவும் கிளட்ச் இன்னிங்ஸ்லாம் பயங்கரம். கேப்டன்சி கொடுத்து உட்கார வச்சிருக்கீங்க. எல்லா வேலையும் பாட சொல்றீங்க அவரை. சரி பண்றாரு. பயங்கரமா இருக்கும். எங்களுக்குதான் அவர் வந்து 1 சாமி 2 சாமின்னு காமெடி பண்ணிட்டு இருக்காரு. அங்க போனா நல்லாதான். நீங்க என்னைக்கு இல்ல என்னைக்கு அந்த 6 சாமி ரீல போட்டானுங்களோ அன்னையில இருந்து முடிஞ்சிருச்சு. அது வரைக்கும் நல்லா தான் ஆடிட்டு இருந்தாரு. முத ஒரு 6 சாமி ஒரு ரீல போட்டானுங்க, அதோட முடிஞ்சிருச்சு. என்ன பண்ணலாம்னா தூபே மிடில் ஓவர்ஸ்ல ஆர்டர் வச்சுட்டு எப்படிதான் இப்ப மாத்திரை இல்லாதனால உருவில் பட்டேல பினிஷரா வைக்கலாம். தூபே கீழே ஆடுறதுனால இம்பாக்டே பண்ண முடியாது. சத்தியமா நான் அதான் சொன்னேன். இல்ல தூபே அதான் சொன்னேன். இந்தியாக்குமே அந்த 12-13 அந்த ஓவர்ல வந்துருவாரு. இல்ல இதெல்லாம் வந்துட்டு நம்ம அந்த MI-CSK மேட்ச் வருது, அங்க பேசுவோம். இங்க இந்த வீடியோவை இதோட முடிப்போம். சோ அதுக்கு இந்த வீடியோ 2 நாள் இருங்க. நம்மால ஸ்ரவனோட சேர்த்து பேசினாதான் அந்த என்டர்டைன்மெண்டே இருக்கும். அவர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம சேர்ந்து பேசுவோம். இல்ல இப்போ தூபே உட்கார வைக்க சொல்ல மாட்டான். ஏன்னா அவங்களே ஆள் தான் தேடின்னு இருக்காங்க அந்த பக்கம் ஆட வைக்கிறதுக்கு. நான் சொன்னேன் உட்கார வைங்கன்னு. எனக்கு வேணாம். அவன் கதறால பாண்டியா வேணாம், எனக்கு தூபே வேணாம். எனக்கு எங்க கேப்டன் ஆள் இருக்காங்க. எனக்கு பழகிடுச்சு பாண்டியா. உனக்குதான் புதுசு தூபே. எனக்கு 3 வருஷம் தாண்டி. அவ்வளவுதான் இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன். இவங்க விட்டு அப்ப ஏதோ பேசிட்டே இருக்காங்க. சோ இந்த மேட்ச்ல வந்து ஜிடி வந்து கேம தோத்துட்டாங்க. அதான் இந்த மேட்சோட இது. அவங்க எல்லாம் வந்து மும்பை ஜெயிக்குன்னு சொன்னாங்க. நான் மட்டும் ஜிடி ஜெயிக்குன்னு சொன்னேன். எனக்கு நாமத்தை போட்டுட்டு அவங்க எல்லாம் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாங்க. சோ நம்ம அடுத்து இன்னொரு மேட்சோட ரிவ்யூல உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் பை பாய். பாசிட்டிவா போயிடுச்சு.
பாய். ஊர் சுத்தி பயவுல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்